ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டில் எங்களுக்கு நடந்த ஸ்கேம் பற்றி பார்க்கலாமா. போன மாதம் வந்து என்னோடய பர்த்டே போச்சு. அதுக்காக ஹஸ்பண்ட் வந்து என்னோடய பர்த்டேக்கு 2 நாள் முன்னாடி எனக்கு சர்ப்ரைஸாக வந்து ஓடிஜி வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த பார்சல் வரப்போ நான் அம்மா வீட்டில் இருந்தேன். ஸோ வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு சொல்லிட்டு அவங்க சும்மா லைட்டாக செக் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த பிராண்ட் வந்து பிஜிஎன்லேருந்து 21 லிட்டர்ஸ் ஓடிஜி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து பேக்கிங்கில் வந்து சுத்தமாக நாலேஜ் இல்லை. பட் இருந்தாலும் ஓடிஜி வச்சு குக்கீஸ் அந்த மாதிரிலாம் வந்து யூடியூப் பார்த்தே செய்யணும்னு ஆசை. ஸோ வந்து ஹஸ்பண்ட் இது வாங்கி கொடுத்துருந்தாங்க. நானும் ரொம்ப ஆசையாக ஓப்பன் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் ஒரு சின்ன மிஸ்டேக்னால வந்து இது வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்படி என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இதோட டோர் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகி மூட மாட்டேங்குது. ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளோ தூரம் கம்ப்ளைண்ட் பண்ணியும் அவங்க வந்து எதுவுமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான் ரிப்பேர் பண்ணி தருவேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் கூட சர்வீஸ் சென்டர்னா பெரிய ஷோரூம் மாதிரி இருக்கும்னு பார்த்தேன். பட் செகண்ட் ஃப்ளோரில் சின்ன ஷாப் மாதிரி தான் இருந்தது. பட் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டோரில் என்னென்னு பிரச்சனைன்னு பார்த்தா லைட்டாக ஒரு ஸ்ப்ரிங் மட்டும் டிஸ்லோகேட் ஆயிருந்தது. வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து அவங்க சரி பண்ணிட்டாங்க. ஃப்ளிப்கார்ட் சர்வீஸ் நல்லா இருந்ததா இதுக்காக 40 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி ஆட்டோ சார்ஜஸும் வேஸ்ட் ஆகாமல் இருந்திருக்கும். இந்த சின்ன ஸ்ப்ரிங்குக்கு மட்டும் ஆட்டோ செலவு பண்ணி போய் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது தவிர ஒரு நல்ல விஷயமும் நடந்தது. அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்க வந்து நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.